Good morning students. Chapter 5 Taxonomy and Systematic Botany அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Taxonomy அப்படின்னா வகைப்பாட்டியல், Systematic Botany அப்படின்னா குழும பரிணாமம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கணும், என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி. மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாட்டின் நவீன அணுகுமுறைகள். இப்போ கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்போ எப்படி மாடர்ன், இப்போ இருக்கிற நவீன காலத்தில் எப்படியெல்லாம் உயிரினங்களை பிரித்தாங்க, தாவரங்களை பிரித்தாங்க, என்னென்ன வகையில் அதனுடைய அணுகுமுறைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா taxonomist knew accept that the morphology characters alone should not be considered in systematic classification of plants. இப்போ ஒரு பிளான்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்ஸானமிஸ்ட் ஒரு பிளான்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிளான்ட்டுடைய மார்ஃபாலஜி கேரக்டர். ஸோ டாக்ஸானமிஸ்ட் என்ன எது எடுத்துட்டாங்கன்னா ஒரு பிளான்ட்டுடைய மார்ஃபாலஜி கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிளான்ட்டா ஒரு பிளான்ட் என்ன பண்ணக்கூடாது, கிளாஸிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க கிளியராக இருக்காங்க. ஸோ அதனால ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு மார்ஃபாலஜி மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ வேற என்னென்ன முறைகளில் நம்ம அந்த டாக்ஸானமிஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுறாங்க பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸ், அனாட்டமி, சைக்காலஜி, ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், எம்ப்ரியாலஜி, ஈகாலஜி, பாலினாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நியூமெரிக்கல் டாக்ஸானமி அண்ட் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பிரிமெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லியல் முறையிலையோ ஒரு மரபியல், உள்ளமைப்பியல், செயலியல், புவியியல் எப்படி பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு முறை, கருவியல், சூழ்நிலையியல், மகரந்தவியல், பருவகால மாற்றவியல், உயிர் வேதியியல், எண்ணியல் வகைப்பாடு, அது நடவுற்று பரிசோதனைகள் போன்ற பல்வேறு துறைகளிலிருந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த ரேஷியோ வச்சுக்கிட்டு ஸோ கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நாலேஜில் இந்த டாக்ஸானமிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் ஸோ அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனையும் எடுத்து அதனுடைய கேரக்டர் பேசிஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்பாடு அப்படிங்கிறது செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் ஒரு வகைப்பாடும் எடுக்கும் பொழுது அதில் எல்லா வகையான பிரச்சனைகளும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசினல் லெவலில், அதாவது ஒரு மரபியல் முறைகளில் ஸோ ஒரு சில வகையான வகைப்பாடு இருக்கும். ஸோ இதையே என்ன பண்ண முடியுது, எல்லா இடத்துக்கும் இதே போல சேம் வகைப்படுத்தப்படும் அப்படிங்கிறக்கூடிய நடைமுறை இருக்காது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான வகைப்பாடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த வகைப்பாட்டுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை முதல் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஓல்டு மெத்தட்லேருந்து நியூ மெத்தடுக்கு என்ன பண்ணாங்கன்னா கிளாசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஓல்டு மெத்தட்லேருந்து என்னவா இருந்துச்சு, கிளாசிக்கல் மெத்தட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஆல்ஃபா அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிக்கல் அதாவது வகைப்பாட்டினுடைய பழைய முறையை என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆல்ஃபா முறையிலிருந்து ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், புதிய முறையிலான வகைப்பாடுங்கிறது ஸோ என்ன பண்ணப்படுதுங்கிறாங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்ஸையும், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட், டாக்ஸானமி, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வகையான பிரச்சனைகள் என்ன பண்ணப்படுதான், சால்வ் ஆக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ கிளாசிக்கல் டாக்ஸானமி மட்டும் நமக்கு பழைய மெத்தடு மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்லை, நம்ம என்ன மெத்தடை பயன்படுத்துகிறோம், ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் கைண்ட் ஆஃப் டாக்ஸானமி பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்துறதுனால thus the new systematic has evolved in a better taxonomy, புதிய முறையிலான ஒரு சிறந்த வகைப்பாடா கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுவரை டாக்ஸானமி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோடாக்ஸானமி. ஹீமோடாக்ஸானமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வேதிமுறை வகைப்பாடு. ஹீமோடாக்ஸானமி என்ன அர்த்தம், வேதிமுறை வகைப்பாடு. அப்போ ஒவ்வொரு பிளான்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும், வேதி அமைப்பு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த வேதிமுறை அமைப்பின் பிரகாரம் தாவரங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேரியஸ் மெடிசன், ஸ்பைசஸ் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் obtained from plants have drawn the attention of taxonomists. ஸோ நிறைய வகையான தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்ஸில் என்னென்னலாம் கிடைக்குது, நமக்கு மெடிசன் மருந்து பொருட்கள் கிடைக்குது, ரெண்டாவது வாசனை பொருட்கள் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம
கன்சர்வேஷன் பாதுகாத்து பதப்படுத்தி என்ன பண்ணணும்னா பாதுகாக்க உதவக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை ஸோ என்ன பண்ணுறது எதுலேருந்து தான் கிடைக்குது, தாவரங்களிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது முதல் யாருக்கு தெரிய வந்துச்சா, ஒரு டாக்ஸானமிஸ்ட் ஒரு வகைப்பாட்டியலாளருக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகைப்பாட்டியலுக்கு தெரிய வந்த பிறகு ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டு இந்த பிளான்ட்ல என்ன வகையான கெமிக்கல் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ரிசர்ச்மெண்ட் மூலமாக தான் இந்த ரிசர்ச்மெண்ட் தொடர்ந்து 1 by 1 செய்யும்போது ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஒரு டாக்ஸானமி ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனில் நிறைய வகையான கெமிக்கல் திங்ஸ் உருவாகுச்சு. அந்த கெமிக்கல் திங்ஸ் 1 by 1 ஆர்டர் பண்ணும்போது நிறைய வகையான பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி, டாக்ஸானமி அல்லது ஹீமோடாக்ஸானமி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் குறிச்சுக்கோ. ஹீமோடாக்ஸானமி இஸ் த scientific approach of classification of plants on the basis of the biochemical constitutions. அதாவது வேதிமுறை வகைப்பாடு அப்படிங்கிறது உயிர் வேதியியல் கூறுகளின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு அறிவியலை தான் என்னன்னு சொல்றேன்னா ஹீமோடாக்ஸானமி. அதுல என்னென்ன வகையான பயோகெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற பேசிக்ஸ்ல ஒரு பிளான்டினுடைய வேதி அமைப்புகளை வகைப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றேன்னா ஹீமோடாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ் proteins are more closely controlled by genes and less subjected to natural science. ஸோ அதிகமான புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜீன்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இயற்கை தேர்வுக்கு அரிதாக உட்படுத்தப்பட்டவை என்றாலும் தாவர வகைப்பாட்டினுடைய அடுத்த படிநிலைகள் எல்லாமே எதை பொறுத்துதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது, அடுத்தது நியூக்ளிக் ஆசிட், பெப்டைட். ஸோ இது எல்லாமே கெமிக்கல் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹீமோடாக்ஸானமி அந்த தாவரங்களில் அடங்கி இருக்கக்கூடிய கெமிக்கல் வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொன்னால் அதை 1 by 1 எந்த அளவுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தா அப்படின்னு சொன்னால் இதனுடைய the chemical characters can be divided into 3 main categories. இந்த கெமிக்கல் ஹீமோடாக்ஸானமியுடைய கெமிக்கல் கேட்டகரிஸ் எத்தனை டைப் ஆஃப் பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேட்டகரிஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸிலி விசிபிள் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டார்ச், கிரெயின்ஸ், சிலிக்கா அண்ட் எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் கேரக்டர்ஸ் டிடெக்டட் ஆஃப் கெமிக்கல்ஸ் டெஸ்ட் லைக் phenolics, oil, fats, wax and etc. Third one proteins. So வேதி அமைப்பினுடைய அடிப்படையில் 3 முக்கிய பிரிவுகளா என்ன பண்ணலாம், அந்த தாவரங்கள்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பிரிச்சுக்கலாம். ஒன்று சீக்கிரமாக காணக்கூடிய நம்ம ஈஸியாக அதில் ஒரு பிளான்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ச் திங்ஸ். ஸ்டார்ச் அப்படின்னு என்ன அர்த்தம், தரச மணிகள் அப்படின்னு சொல்றாங்க, உணவுப் பொருட்கள். ஸோ அடுத்தது சிலிக்கா, இதில் ஒரு பேசிக்ஸில் வச்சுக்கணும். ஸோ இது முக்கியமான காம்போனன்ட்ஸ் ஒரு பிரிவு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா characters detected by chemical tests. ஸோ அதாவது ரசாயன சோதனைகள் மூலம் கண்டறியப்படுகின்ற ஸோ ஒவ்வொரு வகையான கெமிக்கல்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபீனால், ஆயில், ஃபேட், வேக்ஸ். ஸோ இது செகண்ட். தேர்ட் ஒன் அப்படின்னா ப்ரோட்டீன். ஸோ இந்த 3 தான் என்னன்னு சொன்னால் எய்ம்ஸ் ஆஃப் ஹீமோடாக்ஸானமி அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் ஹீமோடாக்ஸானமி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உயிர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பயோசிஸ்டமேட்டிக் என்ன அப்படிங்கிறது 2 மார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். பயோசிஸ்டமேட்டிக் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்டல் ஈக்கலாஜிக்கல் அண்ட் சைட்டோடாக்ஸானமி. அதாவது பரிசோதனை, சுற்றுச்சூழல் மற்றும் செல்லியல் வகைப்பாடு மூலம் உயிரினங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு முறைகளை தான் என்னன்னு சொல்லணும்னா பயோடாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், உயிரினங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய செல்லுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமா நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்றதுதான் பயோடாக்ஸானமி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பயோடாக்ஸானமியை முத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் அண்ட் கில்லி அப்படிங்கிறவங்க 1943ல அண்டர்லைன் பண்ணிக்கோ. யார் முத சொன்னது, கேம்ப் அண்ட் கில்லி அப்படிங்கிறவங்க 1943ல இதை அறிமுகப்படுத்தினாங்க. நிறைய வகையான சயின்டிஸ்ட் பயோடாக்ஸானமி என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதனுடைய பேசிக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டோஜெனெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ செல்லினுடைய அமைப்பை பொறுத்தும் சைட்டோ அப்படின்னு சொன்னா செல்லு, ஸோ செல்லினுடைய
சைட்டாலஜியை பொறுத்தும் ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலையினுடைய தொடர் ரிலேஷன்ஸை பொறுத்து என்ன செய்யணும் பயோ டாக்ஸானமி தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ ஈக்காலஜி அண்ட் மச் இம்பார்ட்டன்ஸ் கிவ் இன்டு கிளாசிஃபிகேஷன் பட் நோ எவல்யூஷன். பரிணாமத்திற்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணலன்னா முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஈக்காலஜிக்கல் சைட்டோ டாக்ஸானமி அதாவது ஒரு பரிசோதனைக்கும் உயிரினங்களுக்கும் தான் அடிப்படையில முக்கியத்துவம் கொடுத்தாங்களே ஒழிய எவல்யூஷனுக்கு என்ன பண்ணல இந்த டாக்ஸானமில முக்கியத்துவம் கொடுக்கல. இது செகண்ட். அடுத்தது இதுலயே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னுடைய எய்ம்ஸ் என்ன, உயிரி முறைமையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோக்கங்கள் அப்படிங்கிறது புக்கு கையில் வச்சுருந்தேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா. என்னென்ன இந்த பயோ சிஸ்டமேட்டிக்ஸ்னுடைய எய்ம்ஸ் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது ஒன்றா பார்த்தலாம். To delimit the naturally occurring biotic community of plant species. அதாவது இயற்கை முறையில் ஒரு உயிரினங்களுடைய யூனிட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த டாக்ஸானமியில் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to establish the evolution of a group of taxa by understanding the evolutionary and phylogenetic trends. அப்படின்னா பரிணாம வளர்ச்சி ஒரு உயிரினங்களுக்கு என்ன இருக்குன்னா எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அதனுடைய மரபு வழி அது பைலோஜெனட்டிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த முறையில் உருவாகுச்சு, அதனுடைய ஜெனரேஷன் என்ன. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பிளான்ட்டினுடைய எவல்யூஷனை ஈஸியாக நம்மளால என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. செகண்ட். தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டுனா டு இன்வால்வ் எனி டைப் ஆஃப் டேட்டா இந்த டேட்டா கேதரிங் பேஸ்ட் ஆன் மாடர்ன் கான்செப்ட் அண்ட் நாட் ஒன்லி மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமி. ஸோ அப்படின்னா என்ன, ஒரு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரும் ஒரு அனாட்டமி கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்டில் நியூ ட்ரெண்ட்ஸில் நவீன காலங்களில் நிறைய வகையான பேசிக்ஸ் அடிப்படை பண்புகள் கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸோ அதன் மூலமாக என்னத்தை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அதாவது பயோ டாக்ஸானமி உருவாக்கணும். பயோ அப்படின்னு சொன்னாவே உயிர் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் ஆரம்பத்தில் ஒரே ஒரு லெவலில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கும், செல் டிவிஷன் மூலமாக அதிகமாக பெருகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பெருகிறதுனால ஒவ்வொரு டேர்முக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு உயிரினங்களும் வகைப்படுத்தணும் அப்படிங்கிறத மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா டு ரெகனைஸ் த வேரியஸ் குரூப் அஸ் செப்பரேட் பயோ சிஸ்டமேட்டிக் கேட்டகரிஸ் சச் அஸ் ஈகோடைப்ஸ் ஈகோபெட்டலிஸ் அடுத்தது இக்னோ ஸ்பீசிஸ் அண்ட் கம்பேரியம். அதாவது பல்வேறு குழுக்களாக பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அதனுடைய என்விரான்மெண்ட்டினுடைய டைப்பு அதனுடைய அடுத்து பயோசிஸ்டமேட்டிக் கேட்டகரிஸ் அது என்ன கேட்டகரியில் இருக்குது, அடுத்து காம்பேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலையும் உயிரினங்களை என்ன பண்ணணும், வகைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த உயிரி முறைமையினுடைய நோக்கம். எய்ம்ஸ் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக்ஸ்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சும்மா ஒரு ஹிண்ட்ஸாக தான் நாங்கள் எழுதியிருக்கேன், நீ என்ன பண்ணிக்கோ உன்னுடைய புக்கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோ. அப்போ ஒரு பயோசிஸ்டமேட்டிக்ஸ் டாக்ஸானமி ஒரு உயிரி அமைப்பினுடைய வகைப்பாடு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களை பொறுத்து பேஸ் பண்ணி இருக்கணும். நாளுக்கு நாள் அதில் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும், வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. தேர்ட் ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியோ டாக்ஸானமி. கேரியோ டாக்ஸானமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியோ டாக்ஸானமி ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம். அந்த குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியையோ அல்லது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஜீனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஸோ அதன் மூலம் வகைப்படுத்தக்கூடிய அந்த வகைப்பாட்டு முறையை தான் என்னன்னு சொல்றேன்னா கேரியோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்றது. சரியா? கேரியோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி சொன்னா குரோமோசோம்ஸ் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அதாவது மரபணு தகவல்கள் தன்னகத்தே கொண்டுள்ள அமைப்புகளை தான் என்னன்னு சொல்லணும்னா குரோமோசோம் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு குரோமோசோம்களும் என்ன மறைக்கப்பட்டு இருக்கா, மரபியல் தன்மைகள் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு இருக்கு. குரோமோசோம் பற்றி பரந்த அறிவு கிடைக்கப்பட்டதும் அதனுடைய அடிப்படையில் உயிரினங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வகைப்படுத்தாரு. ஏன்னா ஒவ்வொரு உயிரினங்களுடைய உடலுக்குள்ளேயும் என்ன பிரசண்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம். தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அதனுடைய உடல் அமைப்பில் என்ன இருக்குன்னா குரோமோசோம். எப்போ ஒரு உயிரினங்களுடைய குரோமோசோம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ இருந்து என்ன பண்ணப்பட்டதுங்கிறாங்க கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்தது ஒரு செல் அப்படின்னு சொல்லும்போது என்ன டிவைட் ஆகும் இல்லையா, குண்டல் பகுப்படையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த குரோமோசோமுடைய பண்புகளையும் அதனுடைய ஆக்டிவிட்டிஸினுடைய பேசிக்ஸ்ல தாவரங்களில் நிறைய வகையான என்ன ஏற்பட்டுச்சு, காம்ப்ளெக்ஸ் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிக்கல்களை களைவது தான் என்னன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு குரோமோசோம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ல எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரியோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த டாக்ஸானமிக்கு ப்ராப்ளத்தை சால்வ்
சால்வ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட டாக்ஸானமி என்னன்னு சொன்னால் கேரியோ சைட்டோ டாக்ஸானமி அல்லது கேரியோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ குரோமோசோமுடைய எண்ணிக்கை அது எந்த அளவுக்கு இருக்கு, நம்பர்ஸ் அண்ட் சைஸ், மார்ஃபாலஜி அண்ட் பிஹேவியர் டியூரிங் மியாசிஸ் ஹேவ் ப்ரொவைட் டு பி எ டாக்ஸானமிக் வேல்யூ. ஒரு குரோமோசோமுடைய எண்ணிக்கை என்ன, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய புற அமைப்பு என்ன, அதனுடைய குஞ்சல் பகுப்பு என்ன, அடுத்தது அது எந்த வகையில் கிளாசிஃபைடு ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னன்னா கேரியோ டாக்ஸானமி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரோ டாக்ஸானமி அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். சீரோ டாக்ஸானமி அல்லது இம்யூனோ டாக்ஸானமி. ஸோ வாட் இஸ் சீரோ டாக்ஸானமிங்கிறத நம்ம குறிச்சுக்குவோம். இட்ஸ் ஆரிஜின் டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 20th century 20வது செஞ்சுரியில் ஃபர்ஸ்ட் சீரியோ டாக்ஸானமின்னு சொல்லக்கூடிய டாக்ஸானமி அமைக்கப்பட்டது. இதில் என்ன பண்ணிருக்கேன், ரியாக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த டிசிப்ளின் ஆஃப் இம்யூனாலஜி. ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை பொறுத்து அதிலிருந்து வகைப்படுத்தக்கூடிய அந்த டாக்ஸானமி என்ன சொன்னால் சீரியோ டாக்ஸானமி அல்லது இம்யூனோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய வகையான பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த சீரியோ டாக்ஸானமி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மித் அப்படிங்கிறவங்க 1976 கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆன்டிசீரியா. ஸோ அதாவது ஆன்டிசீரா, அதாவது ஸ்மித் கண்டுபிடிச்சாரு. ஆன்டிசீராக்களுடைய தோற்றம் மற்றும் பண்புகளுடைய அடிப்படையில் இந்த சீரியோ டாக்ஸானமி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய வகைப்பாட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா டாக்ஸானில் இருக்கக்கூடிய நிறைய வகையான ரிலேஷன்ஷிப்பு, அதாவது அதனுடைய சிமிலாரிட்டி இருக்கணும் அல்லது அதனுடைய டிஸ்சிமிலாரிட்டி அல்லது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ்னுடைய கம்பேரிங், அதாவது வேறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்தக்கூடியதை பண்புகளாக உள்ளதனால ஸோ இந்த சீரியோ டாக்ஸானமி அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் நிறைய வகையான ஆன்டிஜன் இருக்குது, எதிர்வினை பொருட்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் சரி, ஒவ்வொரு ஜீனஸ்க்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என்ன இருக்குன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அந்த சீரியோ டாக்ஸானமி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசியோலஸ் ஆரியஸ், எந்த பிளான்ட் எடுத்துக்கலாம், பாசியோலஸ் ஆரியஸ் அப்படின்ற பிளான்ட்டையும் அல்லது பாசியோலஸ் முங்கே அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கலாம். விக்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனஸ் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்பீல்ஸ் மற்றும் கார்னர், கிறிஸ்பீல்ஸ் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு காமன் கேரக்டர் தான் ஸ்பீசிஸ்க்கும் ஜீனஸ்க்கும், ஆனால் அதனுடைய ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பிரிக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு தான் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சீரியோ டாக்ஸானமி அல்லது இம்யூனோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸின் டாக்ஸானமி அப்படின்னா பார்த்தோம். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். நம்பர் 1 என்ன ஹீமோ டாக்ஸானமி, பயோ சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமி, கேரியோ டாக்ஸானமி, சீரோ டாக்ஸானமின்னு சொல்லி 4 வகைகளை பார்த்தோம். ஸோ அந்த 4 வகைகள்லையும் டாக்ஸானமினா வகைப்பாடு ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு அணுகுமுறையிலும் மாடர்ன் இது டெக்னாலஜி ஒவ்வொரு அணுகுமுறையிலும் ஒவ்வொரு தாவரங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.